ஒரு அற்புதமான ஹதீஸை நாம் இப்போது பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கும் அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள், தீயவர்களுக்கும் அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீயவர்களின் அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டது 3. பேசினால் பொய் பேசுவது, வாக்குறுதி தந்தால் மாறு செய்வது, நம்பினால் மோசடி செய்வது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி என்ன பண்றாருன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், இன்ன காரியத்திற்காக உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, சரிப்பா நீ சொன்ன டைமுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த சஹாபி வந்து வரல. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்க, தன்னுடைய காரியங்களை முடிச்சுட்டு அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. ஒரு வேளை மறந்துருப்பாரு நேத்து, இன்னைக்கு ஞாபகம் வந்துரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்பவும் வரல. 3வது நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் காரியங்கள் முடித்த உடனே அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்பவும் வரல. 4வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு புதுசா பேசுற மாதிரி பேசுறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எப்பா அன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ வர சொன்ன, நானும் வந்து நின்னனே, நீ வந்து வரவே இல்லையே. உடனே யா ரசூலல்லாஹ் நான் மறந்துட்டனே அப்படின்ன உடனே சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப சங்கடத்தை நமக்கு தந்துட்டப்பா அப்படின்னாங்க. என்னன்னு சொல்லி ஒரு சஹாபாக்கள்கிட்ட தான் விசாரிக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துலயே போய் நிற்பாங்க, உனக்காக காத்திருந்தாங்கன்னு சொன்ன உடனே அவர் அடைந்த வேதனைக்கு அளவே கிடையாது. என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னா, வாக்குறுதியை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுலதான் சுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன வார்த்தையை சொன்னோமோ அதுலயே தான் நிக்கணும். சில மக்கள்கிட்ட நம்ம அந்த பண்பை பார்த்துருக்கிறோம். நம்ம கூட மறந்துடுவோம். நம்ம கூட, அதாவது நாம ஒவ்வொரு தேவைக்காக அவங்கள்ட்ட போயிருப்போம். அவங்க என்ன செய்வாங்க, வாதா கொடுத்துருப்பாங்க, வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, நாமளே கூட மறந்துடுவோம். ஆனா அந்த மேன்மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த மாதிரி அன்னைக்கு கேட்டீங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், உங்களுக்காக நான் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய உள்ளம் அடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இப்படி வாக்குறுதியை சரியான முறையில பின்பற்றக்கூடிய, நம்பினால் மோசடி செய்யாத மக்கள் மூமினீன்களின் பட்டியல்ல உயர்ந்த தரஜாவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சகோதரர்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காகத்தான் சஹாபாக்களும் நபிமார்களும் பாடுபட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து மைனஸ் பாயிண்ட்களையும் நீக்கி, வாழ்க்கையில வாக்குறுதிக்கு மாறு செய்யாத நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்குவார்கள்.